பேக். டிமார்ட் போயிட்டு வந்தாச்சு. நான் அப்பயே வந்துட்டேன், 4 மணிக்கே வந்துட்டேன். ஹலோ, லைட் போடுறா. ஆச்சு மணி 6. டிமார்ட் போகணுன்னா வீக் டேயில் ஒரு மத்தியானம் போல் போகணும். ஒரு 11 o'clock 12 o'clock போனோன்னா பர்ஃபெக்ட். அப்பா, மத்தியானம்னா அது பர்ஃபெக்ட் டைம். அந்த லஞ்ச் டைமில் போனால் கூட எப்போவுமே க்ரௌட் இருக்கும், அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாஸ்தா இன்னைக்கு அத்தருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வந்து பம்கின் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பாருங்கள், இப்போ மணி 6. ஸோ இப்போ டின்னருக்கு வந்து சப்பாத்தி வித் எக் மசாலா செய்யலாம் இருக்குது. ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்க காட்டுறேன். ஸோ எக் பாயிலுக்கு வச்சுட்டாக்கா அந்த டைம் நமக்கு மிச்சம் ஆகும். ஸோ இது வந்து நம்ம டேங்க் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் ஒரு 2 நாளைக்கு நாங்கள் இந்த தண்ணி குடிச்சிட்ருக்கோம். ஸோ வந்து கார்ன் வாங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃப்ரோசன் கார்ன் வாங்கிட்டு வந்தேன். பசங்களுக்கு கார்ன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்நாக்ஸ்க்கு சும்மா உப்பு பட்டர் போட்டு பெப்பர் போட்டு இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கேன். அத்தர்வில கார்ன் புலாவும் பிடிக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரிக் பண்ணி இதில் வைக்கணும். இந்த ஒரு இதை வச்சு குத்தி இதில் வைக்கணும். 7 முட்டை பாயில் ஆகிடும். ஹெல்தி ஸ்நாக் ஃப்ரோசன் பீஸை நல்லா கொஞ்சம் பிளான்ச் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் அதில் வந்து பட்டர், அப்புறம் இன்னும் என்ன பெப்பரா, குயிக் झटपट ஸ்நாக். ஆல்ரெடி அது குக் ஆகிதான் இருக்கும். 30 minutes மைக்ரோவேவில் வச்சா போதும். சாரி, 30 seconds ஒளறிட்டுருக்கு. முட்டை வேகட்டும். இதில் வந்து 4 தக்காளி. காலையில் நம்ம பம்கின் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணாது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து 4 தக்காளி. நம்ம எக் மசாலாவுக்கு தக்காளி நல்லா பாயில் ஆட்டும். ஸோ ஒரே விசில் போதும். ஸோ மெயின் ஐட்டம்ஸ் டிமார்ட்டில் நான் வாங்குறது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எண்ணெய், பருப்பு, சர்க்கரை ஐட்டம்ஸு, மாவு, அதுக்கப்புறம் வந்து இந்த டாய்லெட்ரிஸ், இந்த ஃப்ளோர் கிளீனர், ஓகே, அந்த மாதிரி எல்லாம். ஸோ எண்ணெய் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு பிராண்ட், ஓகே, நல்லம்னு சொல்லிட்டு. ஸோ போன வாட்டி யூஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ கடலக்காய் எண்ணெய் இது வாங்கியிருக்கேன். 4 பாட்டில், 4 லிட்டர் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் இது. அப்புறம் வந்து ஸ்பைசஸ், தால்ச்சினி இன்னொரு பாட்டில். இது வந்து பட்டை வாங்கியிருக்க 2 பேக்கெட். இது வந்து இந்த ஃபோமிங் கண்ணா தீஸ்கோ, இது இவங்க பாத்ரூமுக்கு இந்த ஃபோமிங் அது ஃபுல்லாக இதாகி போச்சு. இந்த இதில் ஒரு ரீஃபில்லும் இருக்குது. அப்புறம் வந்து இது புதுசாக ஒன்று பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஊதுவத்தி இது ட்ரை பண்ணுறது. மோக்ஷ் ரோஸ், இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இதோட ஃப்ளேவர், இதோட வாசனை. ஸோ இன்றைக்கி இது வைப்போம். ஸோ இது வந்து அன்பாலிஷ்ட் துவரம் பருப்பு தூர் தால் 2 கிலோ வாங்கியிருக்கேன். தேங்காய் கூட பார்த்திங்கன்னா நல்ல 25 ரூபா அப்படின்னு கிடச்சிது. 2 பீஸ் வாங்கியிருக்கேன் தேங்காய். அப்புறம் வந்து உப்பு, இது ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்குது, ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது சோப்பு, அப்புறம் வந்து உரத் தால் உளுத்தப்பருப்பு 2 கிலோ, இது ஒரு பிராண்டு. அப்புறம் வந்து சர்க்கரை 2 கிலோ. இதெல்லாம் தான் நமக்கு மெயின். நல்லா பல்கில் வாங்கிட்டாக்கா 2 மாதத்துக்கு கஷ்டம் இல்லை. ஸோ இதெல்லாமே ஏற்கனவே சர்க்கரை ஒரு பேக்கெட் இருக்குது. உளுத்தப்பருப்பு ஃபுல் காலி ஆகி போச்சு. அப்புறம் நெய் ஒரு குட்டி பேக்கெட். நெய் ஆக்சுவலி வீட்டில் காய்ச்சணும், நிறைய பட்டர் சேர்ந்துருச்சு, அதனால் நெய் கொஞ்சம் இருந்தால் போதும். கெச்சப்பு, அப்புறம் வந்து ஒரு ஷாம்பூ, எனக்கு ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷ்னர். இது வந்து ஒரு சோப், மெடிமிக்ஸ் சோப். இந்த பேக் காலி. இது வந்து இந்த பிராண்ட் வந்து டிமார்ட்டில் மட்டும் தான் கிடைக்கிது. ரொம்ப நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணி இருக்கேன். ஸோ இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். ஸோ மாவு வந்து ஃபுல்லாக தீர்ந்து போச்சு. இன்றைக்கி இதை கட் பண்ணி தான் நம்ம சப்பாத்தி செய்யணும். நேச்சர் ஃப்ரெஷ் 100% கோதுமை மாவு. அது இல்லாமல் கொஞ்சம் சானிட்ரி பேட்ஸ். அப்புறம் வந்து இந்த கப்பு எனக்கு நிறைய யூஸ் ஆகுது. நம்ம யாருக்குன்னா இப்போ செக்யூரிட்டிக்கு எதனா வச்சு கொடுக்கணும், இப்போ லக்ஷ்மிக்கு எதனா கொடுக்கணும் அப்படின்னாக்கா இது யூஸ் ஆகுது. இது இன்னொரு பீஸ் தேங்காய். இப்போ நம்ம பிளேட்டில் வச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வீட்லேயே ஏதாவது சாப்பிட்றோன்னா இந்த பசங்க நிறைய கப்பாக எடுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இது சானிட்ரி பேட்ஸ். நான் மேலே எது எடுத்துகிட்டு போனோமோ ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். பிஸ்கெட்ஸு, மஸ்கா சஸ்கா, இது 2 பேக்கெட் பிஸ்கெட்டு. அப்புறம் ஸ்காட்ச் பிரைட் ஸ்க்ரப்,
அப்புறம் வந்து கார்பேஜ் பேக்ஸ், அப்புறம் பொட்டுக்கடலை, உடைச்ச கடலை சட்னிக்கு. இது வந்து ஆஹா பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது. இது வந்து மெயின் எதனால் தெரியுமா வாங்கினேன், முட்டை ஆம்லெட் ஊற்றுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 முட்டை கூட நம்ம வந்து எப்போவுமே பவுல் விட இந்த மாதிரி கப்பில் வந்து இப்படி நம்ம விஸ்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மக்கு வந்து டெடிக்கேட்டடாக முட்டை விஸ்க் பண்ணுறதுக்கு வச்சிடலான்னு. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மக்கு வந்து நம்ம டீ குடிக்கும் போது கொஞ்சம் லேசாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிராக் விட்டுடுச்சு. அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது குட்டி டீ கப்பு. ஸோ அதை தூக்கி போட்டுட்டு இதை யூஸ் பண்ணுவோம் ஆம்லெட் செய்யும்போது. இது இன்னொரு பேக்கெட் பட்டை, சுருள் பட்டை. இது சுருள் பட்டை, இந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து எசன்ஸ். இது ஒரு பாயாசம் கீரைலாம் செய்யும்போது ரோஸ் எசன்ஸ். அப்புறம் வந்து பிளாக் மசூர் தால். இது நல்லா ஹெல்தி. ஓகே, இந்த ஆரஞ்சு தானே நம்ம செய்வோம். இது வந்து பிளாக் மசூர் தால், ஹோல் மசூர் தால் இது. ஸோ இதில் வந்து நம்ம தால் ஃப்ரை, தால் தடக்கா, நம்ம பருப்பு ரைஸ்க்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கார்பேஜ் பேக்ஸ் 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் தாஜ்மஹல் சாய். இது தூர் தால் 2 கிலோ சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அங்கே ஒரு பேக்கெட் இருக்குது, இது இன்னொரு பேக்கெட் இங்கே இருக்குது. துவரம் பருப்பு அவ்வளோதான் இந்த பேக்கில், அவ்வளோதான். வேறு எதுனா இருக்கா? இது வந்து சமைக்கிறதுக்கு இந்த நெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நந்தினி 1/2 லிட்டர் பேக்கெட். அப்புறம் வந்து ஃப்ளோர் கிளீனர், ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கியிருக்கேன். சாண்ட்விச், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்லைஸ், ஒரு டிஷ்யூ பசங்களுக்கு ஸ்கூலுக்கு. அப்புறம் வந்து பாஸ்தா, இன்றைக்கி தான் பாஸ்தா பண்ணோம். ஸோ குட்டி பேக்கெட் ஒரு பெனே பாஸ்தா. அப்புறம் இது வந்து தூப். இது ரொம்ப நல்லா இருக்குது. இதில் 5 ஃப்ளேவர் இருக்குது. சாண்டில், ரோஸ், பிளாசம், மஸ்க், லக்ஸரி. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நல்லா திக்காக ஒரு ஸ்டிக் வரும். நல்லா பியூட்டிஃபுல் ஸ்மெல்லு. ஹோலி வருது. ஸோ பசங்க எதனா பிளான் பண்ணால் எனக்கு தெரியும். லாஸ்ட் மினிட்ல ஹோலி கலர் வாங்கினா எங்கே போகிறது. ஸோ அங்கே பார்த்தேன். இதில் நல்ல ஆர்கானிக், நான் டாக்ஸிக், ஈக்கோ ஃப்ரெண்ட்லி கலர்ஸ். இதில் வந்து 4-5 கலர் இருக்குது போல். ஓகே, ஸோ இதுதான் இது ஒரு பேக்கெட். அப்புறம் இதெல்லாமே அரிசி. சீரக சம்பா அரிசி 2 கிலோ, இட்லி அரிசி வந்து 4 கிலோ வாங்கியிருக்கேன். பெட்டை போ வாங்க பெட்டை. இந்த இது கூட தீஸ்கோ. இன்னொரு பேக்கெட் எங்கே போச்சு? இந்தா கொஞ்சம் ஹெல்ப் செய்கிறா இதன்னி தீசுந்தா. அப்புறம் ஒரு தோசை கரண்டி வாங்கியிருக்கேன். என்கிட்ட தோசை கரண்டி பார்த்திங்கன்னா இப்படி முறுக்கி கோணாமானே ஆகிட்டுருக்குது. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். 60 ருபீஸ், 59 ருபீஸ். அதான் 60 ருபீஸ். நல்லாயிருக்கு, சாலிடாக எணமா. பிஸ்கெட் ತಿಂತೀಯಾ? ஸோ லக்ஷ்மி வந்திருக்கு, வேலை பார்த்துட்ருக்கு. இது பாருங்கள், இதில் வந்து ஒரு 10 பீஸ் தான் இருக்கும் போல். 125 ரூபா இதோட விலை. பட் டிமார்ட்டில் நமக்கு கம்மியாக தான் பில் போட்டிருப்பாங்க. மொத்தமாக ஒரு 20 பீஸ் தான் இருக்கும் போல். ஊதுவத்தி வாசனை சூப்பர். இந்த பையனை கொஞ்சம் எடுத்து வைடான்னு சொன்னால் கார்ன் சாப்பிட்டு கப்பு அங்கேயே வச்சுட்டு போயிட்டா. இந்த கப்பு மேலே இப்போ ஒரு கண்ணு. இது நல்லா இருக்கும். அவன் அத்தனை யூஸ் பண்ணிக்கிறான். எனக்கு கார் இருக்குது இதில். இன்னொரு ஐட்டம் காட்ட மறந்துட்டேன். இது அடியில் இருந்துச்சு, அரிசிக்கு அடியில். இது வந்து சும்மா ஜல்லடை. இது வந்து நம்ம ஸ்டீமிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காய் என்கிட்ட பெருசு இருக்குது. ஓகே, ஸோ நிறைய காய்கறி பார்த்திங்கன்னா அதில் தான் நான் க்ளீன் பண்ணுவேன், கீரை அந்த மாதிரி எல்லாம். பட் இது வந்து கொஞ்சமாக இப்போ காலையில் அத்தருக்கு மட்டும் சமைக்கிறேன்னு இருக்கும்போது கொஞ்சோண்டு பீன்ஸு, கேரட்டு, வெண்டைக்காய் அழகாக இதில் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஜல்லடை ஸ்டீமும் பண்ணிக்கலாம். க்ளீனிங் அண்ட் ஸ்டீமிங். ஸோ இன்றைக்கி லக்ஷ்மியை வந்து ஃபுல்லாக நம்ம கபர்டோட ஷட்டர்ஸ் க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போது எல்லாமே நம்ம தான் பண்ணணுமா. ஸோ அவள் எதுனா இருந்தால் கேட்பா, நான் பண்ணிடுறேன் இதுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு. சரி இந்த வாட்டி வந்து நீயே பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நீட்டாக பண்ணுவாள், எல்லா வேலை சூப்பராக பண்ணுவாள் லக்ஷ்மி. ಲಕ್ಷ್ಮಿ ಊದುವತ್ತಿ ವಾಸನೆ ಚೆನ್ನಾಗಿದೆನಾ? ரோஸ் ரோஸ். ஸோ லக்ஷ்மி வந்து பையன் தூங்கும் போது தான் வந்து வேலை பார்ப்பான். அதுதான் லக்ஷ்மியோட ஒர்க்கிங் டைம். ஸோ எப்போ வருவா எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக வந்து பெல்லு தட்டுவான். அந்த டைமில் ஏதாவது வேலை இருந்தால் கொடுத்துடணும், செஞ்சுட்டு போயிடுவான். சாக்லேட் தின்த்தியா? ஓகே, மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. புது மாவு. ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நம்ம எக் மசாலா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இது பாயில் ஆகிடுச்சு. இது அப்படியே கூட போடலாம். பட் இந்த மாதிரி பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பாயில்டு டொமேட்டோ பியூரே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு மஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டோட ஒரு பாதி வெங்காயம் ஜஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சிக்காக வந்து
மிக்சியில் போட்டால் அப்போ கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கூட வந்து சோம்பு மஸ்ட், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை வந்து அரைச்சிப்போம். இந்த 2 ஐட்டமும் மிஸ் ஆகி போச்சு, காட்ட மறந்துட்டேன். ஸோ இது வந்து குட்டி கேன் 200 ml மில்கி மிஸ்டில் கண்டென்ஸ்ட் மில்க் இருக்குதுன்னு இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ இது திடீர்னு ஏதாவது டெசர்ட் செய்யணுன்னா வாங்கியிருக்கேன். இது வந்து மக்கு, கப்பு. ஆக்சுவலி டீ கப்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ எல்லாமே இதாகி போச்சு. அது வந்து இப்போ புதுசாக வாங்கணும். இந்த கப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது டிமார்ட்டில் தான் வாங்கினேன். இது என்கிட்ட 6 பீஸ் இருக்குது. ஸோ 4 வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ரெண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். கெஸ்ட் யாருன்னா இது என்ன அதுனாக்கா உள்ள ஸ்டெயின்ஸ் ஆகி போகுது. இது கழுவுனா கூட போகிறதில்ல. ஆச்சு அது வாங்கி 1 இயர்க்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ அது வந்து நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்குது. பட் எனக்கு வந்து செட்டாக இந்த மாதிரி கிடைக்கல. இது பாருங்கள், இது இந்த மாதிரி இப்படி விளிம்பு என்ன சொல்லுவாங்க இது. ஸோ குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. பட் எனக்கு இது கிடைக்கல. ஸோ அதனால் இந்த மாதிரி பார்க்கும் போது ஏதாவது பிடிச்சா ஒவ்வொரு பீஸாக வாங்கிட்டுருக்கேன். எக் கறி என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் நார்த் இந்தியன் ஃப்ளேவரில் இருக்கும். இஞ்சி பூண்டு வந்து ஃபைனாக பொடியாக நறுக்கி கூட போட்டுக்கலாம். அந்த பைட்ஸ் வாயில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சோம்பு வந்து தாளிக்கும் போது அப்படியே எண்ணெயில் பட்டை கிராம்போடு போட்டுக்கலாம். பட் இது பாருங்கள், லேஸாக தான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பேஸ்ட் விழுத மாதிரி இல்லை, லேஸாக இப்படி நல்லாயிருக்கும். நமக்கு வந்து எப்போவுமே ஷார்ட் கட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ வந்து எனக்கு பசி. காலையில் கோபி சப்பாத்தி சாப்பிட்டேன். என்னோடய பிரஞ்ச் கொஞ்சோண்டு பாஸ்தா எல்லாம் நல்லா சாப்பிட முடியாது. விஹானை 2 வேலையை கூட வச்சு சாப்பிடுவோம். ஸோ அதுதான் என்னோட கொஞ்சோண்டு இட்லி உப்புமா. ஸோ காலையில் சாப்பிட்ட பிரஞ்ச் இப்போ எனக்கு நல்ல பசி. ஸோ ஷார்ட்கட்டில் முடிக்கலாம். இது எண்ணெயில் பட்டை கிராம்பு, பட்டை கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் இந்த எண்ணெயில் வறுக்கும் போதே சூப்பர் ஸ்மெல். இப்போ இது பொடியாக முடிகிற அளவுக்கு கிரேட் பண்ணி போட்டால் கூட நல்லாயிருக்கும். பட் இன்னொரு ஷார்ட்கட்டை எல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நோ பேஷன்ஸ். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துப்போம். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. பிளேன் ரெட் சில்லி பவுடர். அப்புறம் கொஞ்சம் தூக்கலாக தனியாத்தூள், மல்லித்தூள். கொஞ்சம் உப்பு, லேசாக சர்க்கரை. தக்காளி தோல் எடுத்துட்டு ஸோ நல்லா இது பியூரை பண்ணிப்போம். நல்லா சில்கி டெக்ஸ்சரில் பியூரை கிடைக்கும். இப்போ இந்த வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றிப்போம். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. டொமேட்டோ பியூரே. ஸோ அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு நிதானமாக ரிலாக்ஸ்டாக பாயில் ஆகட்டும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும். நல்லா பச்சை வாடை எல்லாம் போகணும். நல்லா வதங்கணும். நல்லா பாயில் ஆகணும். சேர்ந்து வரணும். நல்லா அந்த கலர், கிளாசினஸ், அந்த ஷைன், அந்த ஸ்மெல்லு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படியே விட்டுடலாம். நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு கிரேவி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பாதி சிமர் ஆகி போச்சு. 50% டன். இப்போ வந்து முட்டையை சேர்த்துடலாம். இப்போ எனக்கு பேஷன்ஸ் எல்லாம் பொறுமை இல்லாதனால அப்படியே தோல் எடுத்துகிட்டு கீரல் போட்டாச்சு சேர்த்துடலாம். அப்படி உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக சர்வ் பண்ணோன்னாக்கா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா முட்டையை ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு என்ன மாதிரி லுக்கு. நல்லா அந்த ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா அந்த முட்டை நல்லா அந்த ஃப்ரைடு கோல்டன் ஃப்ரைடு லுக்கு வந்துடும். ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா இது மேலே இப்படி கிரேவியை போட்டு விட்டுடலாம். ஸோ இந்த ஸ்பேச்சுலா கூட பாருங்கள் ஃபுல்லாக போச்சு. இதுவும் மாற்றணும். இப்போல்லாம் ரூல்ஸ், ஒன்று வாங்குற அப்படின்னா ஒன்று வெளியில் போகணும். ஓகே. ஸோ சும்மா வாங்கி அக்யூமுலேட் பண்ணுறதுல வந்து அப்பா அதை விட பெரிய டார்ச்சர் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து டவுனாக இருக்குது. ஏன்னா பசி, டயர்ட்னஸ். பாருங்கள் ஃபுல்கா, பாருங்கள் ஃபுல்கா டைரெக்டாக ஃபயரில் போடாமல் ஃபுல்கா. இது கூட ஃபுல்கா என்ன மாதிரி டேஸ்டியாக இருக்கும். ரோட்டீஸ் விடுங்க, ரோட்டி கூட தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். அது வந்து நார்மலு. அதே மாதிரி புலாவுக்கு செம்மையான சைட் டிஷ். ஒயிட் ரைஸோடையும் நல்லாயிருக்கும். பராட்டாஸ் பூரிஸோடையும் சூப்பர் காம்பி. சப்பாத்தீஸில் கூட எங்கள் வீட்டில் விதமாக அதர்க்கு வந்து ஆயில் சப்பாத்தி, ஹஸ்பண்டுக்கு ஆயில் சப்பாத்தி, எனக்கு கொஞ்சம் கம்மி ஆயில் சப்பாத்தி, விஹானுக்கு வந்து ஃபுல்கா. ஸோ விஹானுக்கு நார்மல் சப்பாத்தியும் பிடிக்கும். பட் சுக்கா சப்பாத்தி, ஃபுல்காஸ் ரொம்ப பிடிக்கும்.
ஓகே, சப்பாத்திஸோ டன். கீழே வந்து ஆயில் சப்பாத்திஸ் இருக்குது, மேலே வந்து ஃபுல்கா இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்ட் சப்பாத்திஸ். எக் கறியும் ஆல்மோஸ்ட் டன். இது வந்து நீங்கள் ஸ்பெஷல் ஒகேஷன் இல்லை கெஸ்ட் பார்ட்டிஸ்க்கு சர்வ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் தயிர் கூட சேர்த்துக்கலாம், டொமேட்டோ கூட கொஞ்சம் தயிர். அதே மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் வந்து நல்லா டோஸ்ட் பண்ண மேத்தி, கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சவுத் இண்டியன் டச் வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. ஆனால் இன்னொரு ஸ்பெஷல் டச் இப்போது பாக்கி இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி முட்டை அப்படியே 4 பச்சை முட்டை அப்படியே உடச்சி ஊற்றிருக்கேன், செம்மையாக இருக்கும். நீங்கள் இப்படியே கூட செய்யலாம், பாயில்டு எக் எல்லாமே இப்படியே கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டெக்ஸ்சரும் சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும், அவ்வளோதான், நம்ம டிஷ் டன். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து காலையிலேயே 2-3 சமையல் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து நிஜமாகவே எனக்குன்னு இல்லை, நமக்கு ஹவுஸ் ஒய்ஃப் மதர்ஸ் என்ன தான் நமக்கு வந்து இப்போது ஒரு கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் என்னன்னா, ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க, எல்லாம் மாடர்ன் டே கேட்ஜெட்ஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப முடியலைன்னா மாவு வாங்கிக்கலாம், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்தோம். நிஜமாகவே ரொம்ப டயரிங்காக இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அண்ட் இதுக்கு மேலே வந்து யோசனை, இன்றைக்கி வந்து இன்னும் 2-3 நெய் எடுக்கணும், ஓகே, இன்னொரு சாம்பார் பொடி ரெடி பண்ணோம் அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்க. தள்ளி போகும்போது இன்றைக்கி வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோமேன்னு அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது. இது மிஸ் ஆகி போச்சே, மறுபடியும் ஒரு நாள் வேஸ்ட் ஆகி போச்சே, மறுபடியும் நம்ம தள்ளி போட்டோமே, அந்த கில்ட்டு, அந்த பாரம், அந்த ஹெவினஸ், அது பார்த்திங்கன்னா கடுப்பாக இருக்கும். ஸோ எவ்வளோ பண்ணாலும் சலிக்காது. ஸோ அப்படி தான் இருக்குது. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த உமன்ஸ் டே எல்லாம் ஒரு நாளைக்கு கொண்டாடினா பத்தாது, ஃபுல் டே, ஃபுல் இயர் உமன்ஸ் டே தான். பச்சோ ஆஜாவ். பாருங்க, நான் 7:30 மணிக்குள்ளேயே முடிக்கலான்னு பார்த்தா மணி ஆச்சு 8:10. சரி, நான் 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த ஸ்டீம்லேயே அந்த முட்டை வந்து நல்லா, நான் கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸோடையும் சாப்பிடணும், அது நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து இட்லி உப்புமா, அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சேன். நேத்தோட கொஞ்சம் சப்ஜி இருந்துச்சு, அது காலி பண்ணியாச்சு. நார்மல். அதுக்கப்புறம் நமக்கு இந்த சில்லற வேலையெல்லாம் நம்ம கணக்குலேயே இல்லை. அதாவது பால் காய்ச்சறது, டீ போடுறது, தயிருக்கு உரம் ஊற்றி வைக்கிறது, அதே மாதிரி இந்த பேசிக் கிச்சனு இருக்குது, வீட்டோட வைண்டிங் அப்பு. இது என்னதான் மேடு வந்தாலும் அவங்க வரும்போது கரெக்டாக திங்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து வைக்கணும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஸோ ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப ரொம்ப டயரிங். சரி, நான் எதுக்கு புலம்பிட்டு இருக்க தெரியல. ஆனால் நிஜமாக கிரேட் ஒர்க்கிங் உமன், ஆஃபீஸும் பார்த்துட்டு வீட்டும் பார்த்துட்டு அப்படி பசங்க இருந்தால் பசங்களையும் பார்த்துட்டு கிரேட். அண்ட் வெளி ஊரில் இருக்கிறவங்க, நமக்கு இந்தியாவிலனா இந்த மெய்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. வெளி ஊரில் அவுட் ஆஃப் இந்தியா இருக்கிறவங்க இன்னும் கிரேட். ஏன்னா எல்லாமே அவங்க தான் பார்க்கணும். ரியலி கிரேட். இந்த எக்ஸ்ட்ரா சப்பாத்தி மாவு, இது நாளைக்கு காலையில் அத்தருக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு நாளைக்கு பாலக் பன்னீர் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பாலக் இருக்குது நம்ம கார்டனில். பாருங்கள் என்ன மாதிரி கார்ஜஸ் லுக். அப்படியே அந்த கட்லி சொல்லுவாங்க தெரியுமா, கட்லீஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் அது மேலே அப்படி கிரேவி போட்டு மஸா ஆகையா. காஷ்மீரி சில்லி பவுடரெல்லாம் போட்டிங்கன்னா செம்மையாக கலர் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் கசூரி மேத்தி போடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொத்தமல்லி அவாய்ட் பண்ணிடலாம், தேவையில்லை. ஆஃப் கிரேவி நான் வந்து தண்ணி ஊற்றாமல், எனக்கு இந்த கிரேவி இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும், இல்லை நல்லா டிப் பண்ணி தொட்டு நல்லா முக்கி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சூடு தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. வாரே வா. கர்மாகரம் அண்டா கறி வித் கர்மாகரம் ரோட்டி வித் அண்டா கறி. என்னையோட டயரிங் டே இந்த அமேசிங் டின்னரோட சைன் ஆஃப் பண்ணுவோம். மிஸ்டர் அதர்வன் விஹான், இதெல்லாம் ஈஸி சமையல். முட்டை இதில் கட்டிங் சாப்பிங் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இது வேறு நமக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து எல்லாருக்குமே காமன் ப்ராப்ளமு, காய் கட் பண்ணுறது. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு யாருக்கு தான் ஆசை இல்லையே. நமக்கு யாருன்னா கட் பண்ணி கொடுத்தா சாலட்ஸ் எல்லாம்
அவ்வளோ எனக்கு பிடிக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடணும், எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும், பசங்களுக்கு நிறைய காய்கறி கொடுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கட்டிங் சாப்பிங் இந்த மாதிரி கிழங்கு அந்த மாதிரி எல்லாம் ஓகே, வெண்டைக்காய் அதெல்லாம் கூட ஓகே. பட் பீன்ஸு அப்புறம் அந்த மாதிரி பயிர் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ நிறைய கட்டிங் சாப்பிங், அப்புறம் நமக்கு மத்தியானம் ஒரு வேலை, அப்புறம் வந்து நைட்டுக்கு அட்லீஸ்ட் 2 வேலைனா வெஜிடபிள்ஸ். ஸோ இதோட ஆரம்பம் முடிவு எண்டிங்கே கிடையாது. இது வந்து ஆன்கோயிங் சர்க்கிள். இது இப்போ கட்டிங்க்கு வந்து நான் லக்ஷ்மியை கூட கூப்பிடலாம், பட் அவள் ஃப்ரீயாக இல்லை. அவள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு அந்த டைமில் ஸோ இது வந்து நிஜமா இதெல்லாம் ஆளை வச்சு கட்டிங் ஷாப்பிங்கை நிறைய பேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்தந்த டைமுக்கு இருக்கிற காயை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிடணும் பண்ணணும்னு ஆசை. பட் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. வாட் டு டூ. சரி, ஓகே, புலம்புனது போதும். ஹாப்பி மீலோட இந்த டேவை ஹாப்பியாக எண்ட் பண்ணுவோம். இப்போ வயிற்றில் கொஞ்சம் டேஸ்டியாக சாப்பாடு போச்சுன்னாக்கா மூட் ஃப்ரெஷ், மைண்ட் ஃப்ரெஷ், எல்லாமே ஃப்ரெஷ். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஜோதிகா, நானும் என் ஹஸ்பண்டும் நேற்று தான் ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்தோம். சீரீஸ் டப்பா காட்டல்னு சொல்லி ஹிந்தி சீரீஸ் ஜோதிகா நடிச்சிருக்கு. நல்லாயிருக்கும். ஒரு எபிசோடு தான் பார்த்துருக்கேன், இன்னொன்று முடிஞ்சால் இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வ்ளாகில் சந்திப்போம். பை பை, குட் நைட்.